ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேலேருந்து இந்த 2025ல் என்னென்ன எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணுமோ அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. அதுதான் ஆர்ஆர்பி குரூப் டி. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026ல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஆர்ஆர்பி ஜேஇ, டெக்னீஷியன் கிரேட் 1 and 3ன்னு எல்லா எக்ஸாமுக்குமான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதுக்கான எக்ஸாம்ஸ் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2026ல் இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா மே ஆர் ஜூன் 2026ல் கிராஜுவேட் ஆர் அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் இருக்கும். இப்ப இருந்து கால்குலேட் பண்ணும்போது கரெக்டா ஒரு 5ல இருந்து 6 மாசம் தான் டைம் இருக்கு. அப்போ ஒரு பிகினரா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கோல்டன் டேஸ்ன்னு சொல்லலாம். அப்ப இந்த 5 மாசத்தையும் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டா எஃபெக்டிவா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால இந்த என்டிபிசி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். முன்னாடிலாம் ரயில்வேல எப்ப நோட்டிபிகேஷன் வரும், எப்ப எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப ரயில்வேல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீடா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஜனவரி 16ஆம் தேதியோட குரூப் டி எக்ஸாம் முடியுது. ஆனா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அப்ப நீங்க அப்ளை பண்ணிருக்க எல்லா எக்ஸாமுக்கும் 2026 ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கும். பிப்ரவரியில பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷனும் நம்ம பிப்ரவரி ஆர் மார்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் முடிச்சுதான் அடுத்த எக்ஸாம் வைப்பாங்கன்னு கிடையாது. ஒரு எக்ஸாம் வச்சிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு கேப் இருக்கு அப்படின்னா அதுல இன்னொரு எக்ஸாம் என்ன பண்ணிருவாங்க, வச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அப்போ ஒரு கட் ஆஃப மட்டும் நான் கிளியர் பண்ணா போதும் அப்படிங்கக்கூடிய லெவல்ல நீங்க படிக்க கூடாது. ஒரு டாப்பரா நான் எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எய்ம்ல நீங்க படிக்கணும். ஏன்னா இப்போ எவ்ரி இயர் ரயில்வேல என்ன பண்றாங்க, நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா லோவான வேகன்சிஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ நான் ஒரு டாப் ஸ்கோர்ல கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க எய்ம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும். அப்ப அதுக்கு நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம் டேட் வரட்டும், எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் நான் புக் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இங்க சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இந்த சிலபஸ் 4யும் படிக்கும் போதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க உருவாக்கணும். எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை லாஸ்ட் படிக்கணும்னு. இருக்கிறதுல ஈஸியான சிலபஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். அதுக்கப்புறம் மேக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். எல்லாமே படிச்சுக்கிட்டே சில ஸ்டூடெண்ட் இருந்துட்டு கடைசி டெஸ்ட் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இதுலயும் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ரீசனிங் படிச்சு முடிக்கிறீங்க, மேக்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்ச 2வது நாள்ல இருந்தே நீங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்ப ரீசனிங்ல ஒரு 2 டாபிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியா டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த வாரம் ஃபுல்லா படிச்சது எல்லாத்தையுமே வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப ரீசனிங்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் இருக்கும், மேக்ஸ்ல ஒரு 15 டாபிக் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரீசனிங்கும் மேக்ஸும் முடிச்சிருங்க. அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேக்குறாங்க. நடந்து முடிஞ்ச ரயில்வே, நடந்துட்டு இருக்க ரயில்வே எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ குரூப் டில கூட பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் வந்துருது. அதே மாதிரி என்டிபிசி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல 40 கொஸ்டின் அப்படின்னா 20, 22 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துருது. டிசம்பர் 20ஆம் தேதி நீங்க எழுத போகக்கூடிய என்டிபிசி சிபிடி 2க்கு கரண்ட் அஃபேர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரயில்வே ஃபுல்லாவே பழைய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறது இல்ல. கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும்தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். டெய்லி 15ல இருந்து 20 நிமிஷம் கரண்ட் அஃபேர் படிக்கணும். நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நியூஸ் சேனல் இருக்கலாம். 24 மணி நேரமும் நியூஸ் சேனல்ல நியூஸ் சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10 நியூஸ் தான் வரும். ஒரு நாளைக்கு மினிமம் 10 நியூஸ். அதுவும் சண்டே அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கலெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 5, 6 நியூஸ் தான் இருக்கும். அப்ப அந்த 10 நியூஸையும் ஒரு கொஸ்டினா மாத்துறோம் அப்படின்னா ஒரு 20, 25 கொஸ்டினா தான் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு அந்த 10 நியூஸ நீங்க பாக்குறீங்கன்னா அது 10 நியூஸ் ஈஸி. அதே 6 மாசம் பார்க்கும்போது எவ்வளவு கரண்ட் அஃபேர் வரும்னு பாருங்க. அதே டெய்லி படிச்சிட்டீங்கன்னா அந்த 10 நியூஸோட முடிஞ்சிரும். இவ்வளவுதான் நியூஸ். அந்த டெய்லி படிக்கும்போது தோணும் 1ஆம் தேதி ஒரு நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா தான்
அடுத்த நியூஸ் வரும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு இடத்துல நடக்கு, ஒரு கண்ட்ரில நடக்கு அப்படின்னா, அந்த வாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரில இல்லன்னா அந்த மாசம் ஃபுல்லா அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கும். இல்ல நம்ம பிரைம் மினிஸ்டரோ, பிரசிடென்ட்டோ வேற கண்ட்ரிக்கு போறாங்க, ஏதாவது ஒரு ஸ்கீம் இது பண்றாங்க அப்படின்னா, அத பத்தி தான் அந்த மாசம் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. அதே மாதிரி புதுசா யாராவது நியூவா அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க. ஸோ இந்த மாரி ரிலேட் பண்ணி நீங்க கரண்ட் அஃபேரும் டெய்லி படிச்சுட்டு வந்துரணும். ஓகே. அப்ப கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு இந்த சிலபஸையும் சேர்த்து முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ஒரு டாப்பரா செலக்ட் ஆக முடியும். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெறும் மேத்ஸ், ரீசனிங் மட்டும் படிச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க. ஜிகேலயும், சயின்ஸ்லயும் ஸ்கோர இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கரண்ட் அஃபேர் படிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு பிகினரா உள்ள படிக்க ஆரம்பிக்கும்போதே, நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கணும். நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு வருவேன். அதே மாதிரி ரீசனிங் முடிச்சுட்டு, அதுல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். மேத்ஸ் முடிச்சுட்டு, அதுல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த சயின்ஸும், ஜெனரல் அவேர்னஸ்லயும் எவ்ளோ இன்டெப்த்தா படிக்க முடியுமோ, அவ்ளோ தூரம் இன்டெப்த்தா படிச்சிரணும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கு அப்டின்னா, நீங்க ஒரு 85, 90லாம் எடுத்தீங்கன்னா, யாராலயும் உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு டார்கெட் பண்ணுங்க. மத்தவங்கள்ல இருந்து யூனிக்கா இருக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இப்ப எஸ்எஸ்சில பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி டூ ஏப்ரல்ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம் எது அப்டின்னா, இந்த ஜிடி தான். இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் 10ஆம் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. 80 கொஸ்டின் தான். ஓகேவா? அப்போ நீங்க வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டும் பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கிராஜுவேட் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்றவங்கன்னு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஷெட்யூல்ல போட்டுக்கணும். ஓகேவா? சோ அப்போ நீங்க பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்றீங்கன்னா, ஆஃபீஸ் டைம் போக ரிமைனிங் எந்த டைம்லாம் நம்ம ஃப்ரீயா இருக்கோம். அந்த டைம்லலாம் உட்கார்ந்து படிக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்டின்னா, காலேஜ் வொர்க்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அப்படிதானே? நம்ம ஸ்கூல் மாதிரி டெய்லி காலேஜ்ல ஹோம் ஒர்க்லாம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க மாட்டோம். செமஸ்டருக்கு மொத நாள் தான் படிப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த காலேஜ் டேஸ்ல படிக்கும்போது நமக்கு படிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாது. அதுவும் நம்ம காலேஜ் படிக்கும்போதே கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சோம் அப்டின்னா, நம்ம வீட்லயே வேற மாதிரி நம்மள பார்ப்பாங்க. நம்ம பிள்ளை இப்படிலாம் பண்றாங்களேன்ட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த காலேஜ் படிக்கும்போது எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. அப்போ அந்த மொபைல் ஃபோனு, அதுல ரீல்ஸ் பார்க்குறது, ஸோ அந்த மாரி ஷார்ட்ஸ்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றது, ஸோ நெறைய பேர் கூட உட்காந்து ஃபோன் பேசுறது, சேட் பண்றது, இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு, அந்த 18, 20 வயசுல உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணுமோ, அந்த எய்முக்காக உட்காந்து இந்த சிலபஸ் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்க 18 வயசு உங்களுக்கு ஆகிருச்சுனாலே, என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் வருதோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க. இப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான 4த் செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது என்ன 4த் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி, அதுல படிக்க ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாருமே 10 வாரத்துக்கான பிளான் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 10 வீக்ஸுக்கான பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மொத்தமே ஒரு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 14, 15 வாரம் தான் வரும். செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 பேட்ச் வந்து 3 வீக்குக்கான பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு 4த் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியோட செலக்ஷன் பேட்ச் 60 டேஸ்ல ஜிடிக்கு ரெடி ஆகுற மாதிரியும் நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான ஃபைனல் பேட்ச். ஓகே. இது எல்லாமே நாளையில இருந்து நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்ப நான் சொன்ன சிலபஸ் மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். ஓகே. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில குடுத்துருவோம். வாரம் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ அதனால ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்ஸ் தான் இருக்க போது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. எல்லார் கையிலயுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும். கையில இருக்க ஃபோன வந்து வேஸ்ட் பண்ணாது. ஃபோன்ல இருக்கக்கூடிய டேட்டாவா இருக்கட்டும், அத வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணுமோ அத கரெக்ட்டா அதுல ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஆப்ல நியூ பேட்சஸ் என்டிபிசிக்கான நியூ பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல 2500 இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க.
மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு மட்டும் தான் நாம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கோர்ஸுக்கும் ஆஃபர் கொடுத்திருந்தோம். அதுல கூப்பன் கோட்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை 30,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, 30,000க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கோல்டன் எஜுகேட்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அவார்டை பத்தி நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து அந்த ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்றேன். நம்ம ஒரு இதுக்காக டெய்லி வந்து டே அண்ட் நைட் உட்காந்து எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் தான் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நானே பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 6 மாசம் தான் உட்காந்து படிச்சேன். 4 மாசம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மாசம் கொஞ்சம் ஜாலியா படிக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்த 2 மாசம் வந்து ரொம்ப சின்சியரா படிச்சது. அதுக்கு அடுத்த 2 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணோம். ஒரு 6 மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா சக்சஸ் ஆகிருச்சு. அது மாதிரி நீங்க ஒரு நீங்க டேலண்டா தான் இருக்கணும்ல அவசியம் இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் பீப்புள் தான் இருப்பாங்க. அதுவும் இப்பெல்லாம் சோசியல் மீடியாக்குள்ள வந்துட்டோம். சோசியல் மீடியாக்குள்ள ஒரு இன்ஸ்டாலயா இருக்கட்டும், ஒரு யூடியூபா இருக்கட்டும், எல்லா பக்கமுமே ஏனோ தெரியல நிறைய நெகட்டிவ் பீப்புள் தான். மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் தானே, நம்ம வந்து என்ன பேசினாலும் யாருக்குமே தெரியாதுன்னு எவ்வளவு பெரிய தலைவர்கள் பேசினா கூட அவங்களையே டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரிய பெரிய தலைவர்களை தப்பா பேசுறது, இந்த மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து உட்கார்ந்து நிறைய தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க சோசியல் மீடியா வந்து நல்லதா பயன்படுத்துங்க. உங்க கையில இருக்க இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உங்க லைஃபை எது மாத்துமோ அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. 18 வயசுல நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் வரும். இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி உட்கார்ந்து பேசினா நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ணா நல்லா இருக்கும்னு. ஆனா 18 வயசுல என்ன முடிவு எடுக்கீங்களோ அதுதான் லைஃப் ஃபுல்லா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதனால எடுக்கிற முடிவை வந்து கரெக்டா பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களா? இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்றீங்களா? உங்களுக்கு என்ன கரெக்டா வருமோ அந்த முடிவை கரெக்டா எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு 1899 தான் பே பண்ண போறீங்க. ஒரு டைம் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். உங்க கையில ஒரு மொபைல் போன் இருக்க போது, உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர், கையில ஒரு நோட் வச்சிருக்க போறீங்க. சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டே வர போறீங்க. அப்படியே உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். முன்னாடிலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்ல. ஆனா நம்ம வாய்ப்புகளை ரொம்ப தேடி போக வேண்டியிருக்கும். ஒரு நல்ல பெஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், ஒரு புக் ஆர்டர் பண்ணாலும் புக் ஆர்டர்லாம் கிடையாது. கடையா தேடி அலையணும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. வீட்ல இருந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்னா வீட்டுக்கே புக் வந்துருது. என்னன்னா இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது இருக்கோ, இந்த ஆன்லைன்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது இருக்கோ அதுக்கு அதை விட அதிகமா கெட்டதும் இருக்கு. பட் மக்கள் எல்லாருமே அந்த கெட்டதை நோக்கி தான் அதிகமா ஈர்க்கப்படுறாங்க. ஆனா ஒரு டைம் இந்த நல்லதை நோக்கி நீங்க வந்து உங்ககிட்ட நல்ல எல்லாத்தையுமே ஈர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். ஓகேவா? சோ ஆன்லைனுக்குள்ள நல்லதை வந்து தேடுறது கஷ்டமாயிருச்சு. ஆன்லைன்ல எல்லா நல்லதும் இருக்கு. யூடியூப்குள்ளயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு. ஆனா கையில இருக்க போனை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆப்ல ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னா கோர்ஸ்ல இருக்க வீடியோவை பார்க்கலாம்னு உள்ள வருவோம். அப்பதான் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இல்ல யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்போம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறோம், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் எவ்வளவு போனாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அந்த அளவுக்கு ஸ்பீட் ஆகிட்டாங்க. சோ அதனாலதான் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் ஒரு மேக்ஸோ ரீசனிங்கோ நம்ம வந்து யூடியூப்ல டீச் பண்றோம், இல்ல ஜிகேயோ ஒரு 1 ஹவர் வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதை கூட உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு கூட பொறுமை இல்லாம ஆயிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவசரமான ஒரு இதுல வந்து எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. சோ ரொம்பயும் நாம வந்து என்ன பண்ண முடியாது. எதுவுமே நமக்கு டக்குன்னு நடந்துராது. அதனால கொஞ்சம் பொறுமை இருக்கணும். நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்னு இல்ல, நீங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இது முன்னேறணும், ஏதாவது ஒரு ஃபீல்டுல போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 விஷயங்கள் கத்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும்,
பொறுமையா இருக்கணும். கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா உட்கார்ந்து தேடணும். நம்ம பக்கத்துல என்ன குறை இருக்கு? நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? ஒரு எக்ஸாம் படிக்கிறோம்னா, மார்க் வரலன்னா, அதுக்கு என்ன மிஸ்டேக் பண்றோங்கிறத பார்க்கணும். எல்லாரும் தான் எக்ஸாம் படிக்கிறாங்க. எல்லாருக்குமே இங்க போஸ்டிங் குடுக்க போறதில்ல. யார் ஒருத்தன் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குறாங்களோ, அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்க போகுது. அப்ப அந்த நல்ல மார்க்க வாங்கணும்னா, நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்றோமோ, அது எல்லாத்தையும் திருத்திக்கணும். ஓகே. அத திருத்துறதுக்கு ஒரு கால இடைவெளி தேவைப்படும். அந்த இடைவெளியில நெறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். நெறைய டிமோட்டிவேஷன் வரும். அதையும் மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம உள்ள போணும். நம்மள டிமோட்டிவேட் பண்றதுக்குன்னே ஊருக்குள்ள நெறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரோட இதையும் கட் பண்ணணும். ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிக்கணும் ஒழுங்கா. ஏன்னா, இங்க மோட்டிவேஷன் பண்றதுக்குலாம் நெறைய பேர் இல்ல. எல்லாம் டிமோட்டிவேட் பண்றதுக்கு, நெகட்டிவா பேசுறதுக்கு, உன்னால முடியாது, வைக்காது, அது இதுன்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்காங்களே தவிர, நம்மளோட சக்சஸ கொண்டாடுறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம அம்மா, அப்பாவ தவிர. ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. பேஷன்ஸ் பொறுமையா இருங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி. இந்த 3யும் கரெக்ட்டா இது பண்ணுங்க. உங்களுக்கு டேலண்ட்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்பவுமே ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்டின்னா, டேலண்ட்ட கூட இது பண்ண முடியும். டேலண்டா இருக்கவனுக்கு 1 மணி நேரம் படிக்கிறான்னா, எனக்கு 5 மணி நேரம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. ஹார்ட் ஒர்க்க விட்றாதீங்க. ஏன்னா, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஒரு ஃபீல்டுல நம்ம இது பண்ணி ரிப்பீட்டடா எஃபோர்ட்ட போடுறோம் அப்டின்னா, அதுக்கான சக்சஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஃபைனல் ரிசல்ட் வரும்போது, அந்த ஸ்க்ரீன பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. வி ஆர் கிளாட் டூ பேங்க் எக்ஸாம்லலாம் ஃபைனலா மெயின் கிளியர் பண்ணிட்டோம்னா, வி ஆர் கிளாடுன்னு அனுப்புவாங்க. கிளாடு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வார்த்தைய பார்க்கறதுக்கு அவ்ளோ நாள் இது பண்ண முடியும். நம்ம ஸ்க்ரீன்ல நம்ம ரோல் நம்பர் வரும். அந்த அவ்ளோ பிடிஎஃப்குள்ள அவ்ளோ இதுக்குள்ள நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸ்க்ரீன்ல நம்மளோட ஸ்கோர் கார்டு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அதுல சரியாகிரும். பட் கஷ்டப்பட்டு படிக்கிறோங்கிறத விட இஷ்டப்பட்டு படிங்க. உங்கள இமேஜின் பண்ணுங்க. நாளைக்கு நான் ரயில்வேல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பேன். எஸ்எஸ்சில இந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பேன். பேங்க்ல நான் ஒரு மேனேஜரா இருப்பேன். நான் ஒரு பிஓவா இருப்பேன். டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி போஸ்ட்ல நான் இருப்பேன். எனக்கு கீழ இவ்ளோ பேர் இருப்பாங்க. நான் வந்து இவ்ளோ பேர வழி நடத்துவேன். அந்த மாரி இமேஜின் பண்ணுங்க. நீங்க என்ன நெனைக்கீங்களோ அதுவா மாறுவீங்க. அவ்வளோதான். இததான் பழைய காலத்துல இருந்தே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாசிட்டிவா இருங்க. படிக்க ஆரம்பிங்க. படிச்சா கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் தான். ஓகேவா? ஏன்னா நான் சக்சஸ் ஆனேன். அந்த படிப்பு தான் காப்பாத்திச்சு. ஸோ எல்லாருமே இங்க வந்து பணக்கார வீட்ல பிறக்கிறது கிடையாது. எல்லாருமே ஏழைகளா இருக்கிறது கிடையாது. எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட சிச்சுவேஷனும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்ப நம்ம வந்து ஏழை வீட்லயே இருந்தோம் அப்டின்னா, ஏழையாவே இருந்துட்டு போணும்னு அவசியம் இல்ல. படிக்காத வீட்ல பிறந்தோம்னா, படிக்காமலே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம அப்பா, அம்மா படிக்கலனாலும் நம்மள படிக்க வச்சிருக்காங்க. படிப்பு எப்பவுமே காப்பாத்தும். ஒரு இடத்துல போய் நிக்கிறோம்னா, அதுக்கான மரியாதைய குடுக்கும். அதனால படிங்க. ஓகேவா? நம்ம ஃபேமிலி, நம்ம சரவுண்டிங் எல்லாமே மாறிரும். ஒன்ஸ் ஒரு ஆள் ஒரு ஃபேமிலில படிச்சிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, பயங்கர இதாகிரும். அதனால அந்த ஃபேமிலிய நீங்க தான் மாத்த போறீங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்குமே சொல்லிட்டேன். நீங்க ரிச்சான ஃபேமிலி, அப்பா, அம்மா படிச்சிருக்காங்க, படிக்கல, நம்மகிட்ட சொத்து இருக்கு, இல்ல அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்ககிட்ட கல்வி இருக்கா? படிச்சோம் அப்டின்னா, லைஃப் சூப்பரா இருக்கும். ஸோ படிங்க. கிடைக்கிற வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. நெறைய நெகட்டிவ் பீப்பிளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணிட்டு, கரெக்ட்டா உட்கார்ந்து ஃபோக்கஸ்டா படிங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அவன் செல்ஃபிஷா இருக்கான். நம்ம கூட சேர மாட்டேங்கான், பேச மாட்டேங்கான்பாங்க. ஜெயிக்கிற வரைக்கும் ரொம்ப சைலன்ட்டா இருங்க. நம்ம சக்சஸ் வந்து ரொம்ப சத்தமா மத்தவங்க கிட்ட பேசும். ஓகேவா? அது மாரி கிளாஸ் வந்து நியூ பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்டிபிசிக்கு 4த் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெக்னீஷியனுக்கான ஃபைனல் பேட்ச், ஜேஇக்கான ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் நீங்க படிக்க ஆர ஆரம்பிக்கலன்னா டைம் இருக்காது. அதனால நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% ஆன்லைன் கிளாஸ். எந்த டைம், எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்க படிக்க முடியும். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஸோ இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.